உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள். கணித்தவர் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், ஜோதிடர் பா மணிகண்டன், வடவள்ளி, கோவை. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான 2024ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நட்சத்திர வாரியாக பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகரமும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பமும் ராசிகளாக உள்ளன. சனி பகவானே ராசிநாதனாகவும் உள்ளார். 24ஆம் ஆண்டில் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம், வருமானத்தில் நெருக்கடி, முயற்சியில் இழுபறி, வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, உடல்நிலையில் சங்கடம் என சிரமங்கள் ஏற்பட்டாலும் 3ஆம் இட ராகுவால் இந்த நிலைகளில் மாற்றம் உண்டாகும். முயற்சியாகும் வெற்றியாகும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல் நலனில் பாதிப்பு, உறவினரால் சங்கடம், வெளியூரில் வசிக்கும் நிலை, தேவையற்ற சங்கடம், நண்பனை விலகிச் செல்லும் நிலை, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை, வருமானத்தில் தடை, குடும்பத்திலும் பணத்திலும் நெருக்கடி, விபத்து, விரயம் என நெருக்கடிகள் உண்டாகும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மார்ச் 16 முதல் ஜூன் 19 வரையிலும், நவம்பர் 4 முதல் ஜனவரி 31 வரையிலும் தாரா பலன்களாலும் அஸ்தமன வக்கிர காலங்களில் சங்கடங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை வழங்குவார். சனி பகவான் இக்காலத்தில் நினைத்ததையெல்லாம் நடத்தி கொள்ள வைப்பார். குடும்பம், தொழில், பணிகளில் நன்மை அதிகரிக்கும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். உடல்நிலை சீராகும். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை 2024ஆம் ஆண்டு முழுவதும் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சியாகும் வெற்றியாகும். நினைத்ததை சாதிக்கும் சக்தி உண்டாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொழிலில் சங்கடம் உண்டாகும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வரை சுகஸ்தானத்திலும், மே 1 முதல் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே 1 முதல் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்குவார். பணியில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைப்பார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானால் நன்மைகளை வழங்க இயலாது. ஆனால் அவர் பார்க்கும் இடங்களின் வழியே நன்மை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 முதல் ஏப்ரல் 13 வரையிலும், ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரையிலும் மற்றும் அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 31 வரையிலும் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரங்களால் வாழ்வில் இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகளை வழங்குவார். வழக்குகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடத்தை அகற்றி வைப்பார். எதிரிகளை விரட்டி வைப்பார். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். சமுதாயத்தில் தனி அந்தஸ்தை ஏற்படுத்துவார். பொது பலன்கள். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது குருவின் சஞ்சாரம் இக்காலத்தில் சாதகமான நிலையில் இருப்பதால் நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அடைவீர்கள். செல்வாக்கு உயரும். தொழில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனியும் ராகு கேதுக்களின் சஞ்சாரமும் எதிர்மறை பலன்களையே ஏற்படுத்தும். இக்காலத்தில் செயல்களில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் கவனமுடன் ஈடுபட வேண்டும். அறிமுகம் இல்லாத நண்பர்களை நம்பி புதிய செயல்களில் இறங்க வேண்டாம். வாகன இயக்கத்திலும் இயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம். தொழிலை பொறுத்தவரை அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழிலிலும் போட்டி அதிகரிக்கும். பெண்களுக்கு முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில், தொழிலில், பணியில் என எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பணியில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் மிக அவசியம்.
பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடி தோன்றும் என்பதால் வேலைகளில் கவனமுடன் செயல்படுவது நன்மை தரும். மாணவர்களுக்கு முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று தேர்வில் வெற்றி அடைவீர்கள். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் நெருக்கடி உண்டாகும் என்பதால் படிப்பில் கவனம் சிதறும். உடல்நிலையை பொறுத்தவரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு உடலில் இருந்த சங்கடம் மருத்துவத்தால் விலக ஆரம்பிக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை நோய், தொற்று நோய் என்பதுடன் வாகன பயணத்தால் சங்கடம், விஷஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்படும். கவனம் தேவை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பணவரவில் தடை உண்டாகும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் என்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை. பரிகாரம்: நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். சங்கடத்தில் இருந்து விடுவிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ராகு சனி பகவான் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது? ஜென்ம ராசிக்குள் சனி, குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தைரியஸ்தானத்தில் குரு என பிரதான கிரகங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரிக்கின்றனர். இத்தகைய நிலையில் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும். செயல்பட முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தோன்றும். வருமானத்தில் தடை உண்டாகும். கூட்டாளிகள் பிரிந்து சென்று தனித்து செயல்படுவர். மனதில் இனம் புரியாத பயம் உண்டாகும். அளவிற்கு மீறிய சங்கடங்கள் தோன்றும். நண்பர்கள், உறவினர்கள் எதிரியாக மாறுவார்கள். குடும்பத்திலும் நிம்மதி இருக்காது. செவ்வாய் சூரியனின் சஞ்சார நிலை, சுயஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்துள்ள நிலை, நடைபெறும் திசா புத்தியும் இந்த சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரையிலும் தாரா பலனாலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் ஜென்ம சனியால் உண்டாகும் பலன் மாறுபடும். முயற்சிகள் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் நன்மை அதிகரிக்கும். செயல்களில் ஆதாயம் ஏற்படும். நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள். ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை தன குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமனஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். வீண் பிரச்சனைகளால் நெருக்கடி அதிகரிக்கும். அந்நியரால் சில சிக்கல்களுக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். பொருளாதார நிலை என்பது கேள்விக்குறியாகும். வழக்குகளில் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். ஆசை காரணமாக குறுக்கு வழியில் செல்வதால் வழக்குகளில் சிக்கும் நிலை ஏற்படும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30 வரை 3ஆம் இடத்திலும் மே 1 முதல் சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு பாதக பலன்களை வழங்குவார். சங்கடங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். உங்கள் புத்திசாலித்தனம் இக்காலத்தில் பயன்படாமல் போகும். பிறருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையும் உடலிலும் மனதிலும் சங்கடங்களும் உண்டாகும். என்றாலும் குருவின் பார்வை பலனால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 14 முதல் டிசம்பர் 31 வரையிலும் சூரியன் தன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள். எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாகும். எண்ணங்கள் நிறைவேறும். அரசு வழியிலான செயல்களில் ஆதாயம் வரும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலை மேம்படும். எதிரி தொல்லைகள் விலகும். செல்வாக்கு உயரும். பொது பலன்கள். ஜென்மசனியும் ராகுகேது குருவின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லாத நிலையும் இருப்பதால் செயல்களில் கவனம் அவசியம். மற்றவர்களின் ஆலோசனைகளை யோசித்து முடிவிற்கு வருவது நன்மை தரும். புதிய ஒப்பந்தங்கள் இக்காலத்தில் வேண்டாம். பத்திரங்களில் கையெழுத்திடும் போது விழிப்புடன் இருக்கவும். குறுக்கு வழியில் செயல்படுபவர்களுக்கு நெருக்கடி தோன்றும். அறிமுகமில்லாத நண்பர்களை நம்பி செயல்பட வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையளிக்கும். தொழிலில் எதிர்பாராத தடை உண்டாகும். புதிய முயற்சிகள் பலன் தராமல் சங்கடத்தை ஏற்படுத்தும். இக்காலத்தில் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைப்பது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் நன்மை உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். வயிறு, கர்ப்பப்பை போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. பயணத்திலும் எச்சரிக்கை அவசியம். சுய தொழில் புரிபவர்கள் வரவு செலவில் கவனமுடன் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை இக்காலத்தில் ஒத்திவைப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரிப்பதன் மூலம் பிரச்சனைகள் தோன்றாமல் போகும்.
மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட வேண்டிய காலம் இது. படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். உடல்நிலையை பொறுத்தவரை பரம்பரை நோய்கள் மீண்டும் தலை தூக்கும். தொற்று நோய்களும் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத விபத்துகளால் மருத்துவ செலவு ஏற்படும். உடல் நலனில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ஜென்ம சனி, 2ஆம் இட ராகு, 8ஆம் இட கேது, 3, 4 குரு போன்ற சஞ்சார நிலைகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சங்கடங்கள் தோன்றும். உறவுகளின் பகை உண்டாகும். தம்பதியரிடம் பிரச்சனைகள் தலை தூக்கும். சிலர் வெளியூரில் வசிக்கும் நிலை ஏற்படும். தொழில் பணியில் எந்த செயலையும் சரிவர நடத்தி கொள்ள முடியாமல் போகும். நிதானம் என்பது மிக மிக அவசியம். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பதுடன் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் மனதைரியம் உண்டாகும். பரிகாரம்: காளகஸ்தியில் ராகுகேதுவிற்கு பரிகாரம் செய்து வழிபட சங்கடங்கள் குறையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குரு பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ராசிநாதனாகவும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனே ராசிநாதனாகவும் இருக்கிறார். இந்த 2024ஆம் வருடத்தில் பூரட்டாதி முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசியிலும், ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றனர். இதனால் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நெருக்கடி, தொழில் பணியில் பிரச்சனை, மனதில் குழப்பம், வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படும். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் சனியும், ஜென்ம ராசியில் ராகுவும், 7ஆம் இடத்தில் கேதுவும், தனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார். வருமானத்தில் தடைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சண்டை சச்சரவுகள், எதிரிகளால் இடையூறு என்ற நிலைகள் மாறும். பண ஆசை அதிகரிக்கும். அதன் காரணமாக தவறான வழியில் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 15 வரையிலும், மார்ச் 16 முதல் ஜூன் 19 வரையிலும், நவம்பர் 4 முதல் டிசம்பர் 31 வரையிலும் தாரா பலன்களாலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் சங்கடங்களில் இருந்து சனி பகவான் உங்களை விடுவிப்பார். எதிர்பார்த்த நன்மை உங்களால் அடைய முடியும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வருமானத்தில் தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும். ராகுகேது பெயர்ச்சியை பொறுத்தவரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பாதிப்பு, வருமானத்தில் குறைபாடு, வீண் அலைச்சல், செயல்களில் தடைகள், பொருளாதார நெருக்கடி, உடல்நிலையில் சங்கடம், எதிர்பாராத விபத்து போன்றவைகள் உண்டாகும். கவனம் தேவை. 4ஆம் பாதத்தினருக்கு தொழிலில் தடுமாற்றம், பணியில் பிரச்சனை, வீண் அலைச்சல், செயல்களில் நெருக்கடி, வீண் பழி, செய்யாத குற்றத்திற்கு அபராதம், பொருள் இழப்பு, குடும்பத்தில் பிரச்சனை, நோயால் தொல்லை ஆகியவை அதிகரிக்கும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 வரை தைரியஸ்தானத்திலும், மே 1 முதல் சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்மறை பலன்களை வழங்குவார். முயற்சிகள் இழுபறியாவதுடன் வருமானத்தில் தடையும் உண்டாகும் என்றாலும் தன் பார்வைகளின் வழியே வளத்தை சிறிது வழங்குவார். நலத்தையும் உருவாக்குவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இட குருவால் ஏப்ரல் 30 வரை நன்மை அதிகரிக்கும். வருமானம் உயரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதன் பின் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் நன்மைகளை வழங்க முடியாமல் போகும். நெருக்கடி நிலை உண்டாகும் என்றாலும் தன் பார்வைகளால் வாழ்க்கையை வளமாக்குவார். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 முதல் மே 13 வரையிலும், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் டிசம்பர் 31 வரையிலும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 12 வரையிலும், மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 31 வரையிலும் சூரியன் தன் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரங்களால் மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். பணவரவில் இருந்த தடைகளை விலக்குவார். உடல் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை உண்டாக்குவார். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார். வழக்குகளில் சாதகமான நிலையை உண்டாக்குவார். லாபத்தை அதிகரிப்பார். பொது பலன்கள். பிரதான கிரகங்கள் சாதகமான பலன்களை வழங்க முடியாத நிலையில் சஞ்சரிக்கும் செயல்களில் நிதானம் தேவை. முயற்சி இழுபறியாகும். ஆரோக்கியத்தில் பின்னடைவு உண்டாகும்.
அதற்காக செலவு அதிகரிக்கும். குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். வரவேண்டிய பணம் வருவதற்கு தாமதமாகும். தொழில், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் மனம் குழப்பமடையும். வீண் செலவு அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை சங்கடப்படுத்தும். தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும். திட்டமிட்ட முயற்சிகள் லாபமாகும். விற்பனையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஊழியர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். பெண்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சுய தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலை பளுவிற்கு ஆளாக நேரிடும். இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். சிலர் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் அறிவுரை இக்காலத்தில் உங்களுக்கு அவசியம். உடல்நிலையை பொறுத்தவரை திடீரென உடலில் சங்கடம் தோன்றும். இது நாள் வரை மறைந்திருந்த நோய்கள் இப்பொழுது தலை காட்டும். சிலர் விபத்துகளிலும் சிக்க நேரும் என்பதால் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் நிம்மதி இல்லாமல் போகும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். தம்பதியருக்குள் சண்டை ஏற்படும் நிலை ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் நிம்மதி உண்டாகும். ஆடம்பர செலவு, வீண் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. புதிய நபர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம். உறவினர்கள் உங்களுக்கு எதிராவார்கள் என்பதால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவதுடன் உணவு உடை தானம் செய்ய நன்மை அதிகரிக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்